ஹலோ வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் நிறையா ஃப்ளட் அது இதுன்னு சொன்னாங்க. ஸோ பி சேஃப், தேவையானது வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் மழை பெய்யுறது சென்னை மட்டும் இல்லை, நிறையா ஏரியாஸ்க்கு அப்படின்றது கேள்விப்பட்டேன். அந்த புயல்னால் தாக்கப்பட்ட ஏரியாஸ் ஸோ அங்கே இருக்க எல்லாரும் சேஃபாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாமா? லெட்ஸ் see about மும்பை இந்தியன்ஸ் டீம் அண்ட் ஸ்குவாட் செலெக்ஷன் அண்ட் அவங்களோட ஹோம் அண்ட் அவே மேட்சஸ்க்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் தேவைப்படும், அவங்களுக்கு என்னென்ன இருக்குது, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லாத்தையும் பார்க்கலாம். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க, புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் லாகுத் அண்ட் வெல்கம் டு எல்எம் விலாக்ஸ் கிரிக்கெட் டிஸ்கஷன். ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்குவாட் செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் அவங்க ரிட்டைன் பிளேயர்ஸ் யாருன்னா ரோஹித் சர்மா, ஸ்கை, பும்ரா, திலக் வர்மா and Hardik Pandya. They retained 5 players and they bought Trent Boult for 12.5 crores. That's the costliest buy I guess for Mumbai Indians. Namandir வாங்கியிருக்காங்க, ரியான் ரெக்கல்டன் வாங்கியிருக்காங்க. That's a beautiful buy, ரியான் ரெக்கல்டன். உங்களுக்கு அந்த ஓவர்சீஸ் ஓப்பனர் அப்படிங்கிற ஸ்லாட் ரொம்ப லக்கியாக இருந்திருக்கு. ப்ரீவியஸாக டிகாக் ஓப்பன் பண்ணியிருக்கப்போ, அதுக்கு முன்னாடி இஃப் ஐ எம் நாட் ராங் லெண்டல் சிமன்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஒரு லக்காகவே அமைஞ்சிருக்கு. ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் கிடச்சிருக்கு, ஒரு நல்ல சாலிட் பவர் பிளே ஸ்கோரும் கிடச்சிருக்கு. அப்படி ஒரு ஃபாரின் ஓப்பனர் அண்ட் இந்தியன் ஓப்பனர் சேர்ந்து ஓப்பன் பண்ணும்போது ஸோ தே பாட் ரியான் ரெக்கல்டன். சாட்னரை சிஎஸ்கேலேருந்து அவங்க வாங்கினது. தீபக் சஹர் another CSK they bought, and then Lizard Williams, Srijit Krishna, Raj Bava, Ashwani Kumar, that's a good buy I guess, and then Karan Sharma, Vignesh Puttur, Reece Topley, Allah Gazanfar, the bowler to be looking for, and Bevan Jacobs, Satyanarayana Raju, he is also need to be looked out for, Robin Mintz and Will Jacks. They bought Arjun Tendulkar at the last. They bought him for 30 lakhs. Playing 11 எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு ஹோம் அண்ட் அவே கண்டிஷன்ஸ்க்கு தனித்தனி பிளேயிங் 11 வைக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட டீமோட அட்வான்டேஜும் பாசிபிள் பிளேயிங் 11, அவங்களோட பிளேயிங் 11 பக்காவாக செட் பண்ணிடுவாங்க. ஒரு கோர் செட் பண்ணி ஒரு பிளேயிங் 11 அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளேயிங் 11 வச்சு தான் தே வில் பி மூவிங் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி ஹோம் அண்ட் அவே மேட்சஸ். எல்லா ஹோம் மேட்சஸ்க்கும் 7 ஹோம் மேட்சஸ், அதாவது வான்கடையில் நடக்க போகிற 7 மேட்சஸ்க்கும் அதே டீம் தான் போகும். அந்த வான்கடையில் நடக்காமல் வேறு ஊரில் நடக்க போகிற மீதி இருக்கிற மேட்சஸ்க்கும் அதே ஸ்குவாட் தான் போகும் மோஸ்ட்லி. தே வேர் வெரி கீன் ஆன் பிக்கிங் த டீம் டு செட் த பேசிக் பக்கா பிளேயிங் 11 ஃபார் போத் ஹோம் அண்ட் அவே மேட்சஸ். ஸோ தேர் பிளேயிங் 11 வில் பி Rohit Sharma will be opening with Will Jacks, and 1 down will be Tilak Verma, 2 down will be Sky, 3 down will be Hardik Pandya, and 4 down will be Namandir. 5th down will be Robin Mintz. 6th down will be Santner. 7th will be Deepak Chahar. 8th will be Allah Gazanfar. And Bumrah, Boult will be the impact sub. இப்படி போவாங்க. Or else, if they want to play Rian Reckleton in the place of Will Jacks, அவங்க என்ன பண்ண முடியும்னா, ரோஹித் சர்மா கூட ரியான் ரெக்கல்டன் ஓப்பன் பண்ணுவார். ராபின் மின்ஸை வெளியே உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸை ராபின் மின்ஸோட பிளேஸ்லையோ ஆர்எல்ஸ் ஹர்திக் பாண்டியாவோட பிளேஸ்லையோ வில் ஜாக்ஸ் ஆட வைப்பாங்க. இதுதான் பாசிபிலிட்டி அவங்களுக்கு. அவங்க ஆனால் அந்த இம்பேக்ட் சப்பாக ட்ரெட் போல்ட்டை தான் வச்சுருப்பாங்க. பிகாஸ் தே நீட் ட்ரெட் போல்ட் வித் ஃபுல் எனர்ஜி வென் ஹீ கம்ஸ் டு பவுல் ஆன் த பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாமா அவங்களுக்கு? ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு எடுத்தோன்னா அவங்களோட பவுலிங் யூனிட்டை பாருங்கள். பும்ராவால் 2 overs இன் பவர் பிளே அண்ட் மிடில் கொடுக்க முடியும். அவர் பும்ரா 2 overs மட்டுமே கொடுத்தா கூட ட்ரெட் போல்ட்டால் நியூ பாலில் ட்ரெட் போல்ட் அண்ட் தீபக் சஹர், ட்ரெட் போல்ட் வில் பி பவுலிங் ஹிஸ் 3 overs அண்ட் தீபக் சஹர் வில் பி பவுலிங் ஹிஸ் 3 overs. 3 + 3 6 overs அவங்களே பவர் பிளே முடிக்கிறது. ஒரு வேளை தீபக் சஹரால் 3 overs அங்கே போட முடியல, 2 overs தான் அப்படின்னா, தே கேன் ஃபில் இன் வித் Allah Gazanfar. He can bowl in power play too. Allah Gazanfaroட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவரோட பால்ஸை இன்னும் யாரும் ரீட் பண்ண முடியலை. அவர் கேரம் பால் போடும்போது என்ன வேரியேஷனில் போடுவார், இல்லை கூகுளி போடும்போது என்ன வேரியேஷனில் போடுவார், ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின், ஃப்ளிப்பர் என்ன வேரியேஷன்ஸில் போடுவார் அப்படின்னு அவரை ரீட் பண்ணுறதுக்குள்ளேயே
இந்த என்டையர் ஐபிஎல் சீசன் அவங்களுக்கு அந்த ரீடிங் டைம்லேயே முடிஞ்சிடும். அதுக்குள்ளே மும்பை கேன் வெல் கெட் செட்டில்ட் இன். ஸோ தேட் இஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ். அண்ட் போல்ட் அண்ட் பும்ரா காம்போ, போல்ட் கையில் நியூ பால் வரும்போது, அதுவும் வான்கிரேவோட கண்டிஷனில், த மோஸ்ட் ஸ்விங்கிங் கண்டிஷனில் அவர் கையில் நியூ பால் கிடைச்சது அப்படின்னா, we will be possibly seeing many football scores. ஃபஸ்ட்டு 6 ஓவர்லேயே 2 விக்கெட் 3 விக்கெட் கழட்டிட்டு போயிட்டாருன்னா ஒப்போனன்ட் டீமால் வந்து ரெக்கவரி டைம்ங்கிறது ரொம்ப எடுத்துக்கிறோம். 6 ஓவர்ஸ்க்குள்ளே 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 10 ஓவர்ஸ் வரும்போது அவங்களால ஒரு 50 to 60 தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்க முடியும். ஆல் த டீம்ஸ் ஆர் ஹேவிங் பேட்டிங் பவர், பட் எந்த பொசிஷன் வரைக்கும் அவங்கள்ட்ட பேட்டிங் பவர் இருக்குங்கிறது தான் பெரிய 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 கொஸ்டின் மார்க். வாட் இஃப் they are having batting up to 5 only? They are having 5 bowlers and 5 batsmen. 5 pure bowlers and 5 pure batsmen means ஆல்ரெடி 3 விக்கெட் பவர் பிளேயில் போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட 10th ஓவர் வரும்போது 10th ஓவர் மார்க் வரும்போது 50 to 60 இருக்காங்க. தட்ஸ் அ டீசன்ட் ஸ்கோர். பட் அவங்க அங்கேருந்து ஆக்ஸலரேட் பண்ணி அவங்களால வந்து ஒரு 180 190 ஃபினிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். எனி விக்கெட் கோஸ் டவுன். தேர்டுக்கு அப்புறம் ஒரு 4th விக்கெட் விழுந்தது அப்படின்னா அவங்களால வந்து திருப்பி அதை ஆக்ஸலரேட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்த்தே ஒரு 5 ஓவர்ஸ் அவங்க தள்ளிடுவாங்க. ஸோ 10ங்கிறது 15 ஓவர்ஸ் வரும். 15 ஓவர்ஸ் வரும்போது ஒரு 110 120 தான் வந்திருக்க முடியும் அவங்களால. ஸோ அதுக்கடுத்து இருக்க 5 ஓவர்ஸில் அவங்க என்ன தான் ஆக்ஸலரேட் பண்ணாங்க 150 160 தான் மேக்ஸிமம் அவங்களால போக முடியும். இப்போ சென்னை மாதிரி ஒரு பிட்ச் அப்படின்னாலுமே அவங்களால ஒரு ப்ராப்பர் கால்குலேஷன் போட முடிஞ்சதுன்னா சென்னை மாதிரி ஒரு திருப்புலி பிட்ச்சில் கூட அவங்களால வின் பண்ண முடியும் இந்த ஸ்குவாடை வச்சு. பிகாஸ் not only bowling depth, they are having the batting depth also. அவங்களோட பேட்டிங் லைனப் நான் படிக்கிறேன் கேளுங்க. ஸோ இட் இஸ் லைக் ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் ஆர் எய்தர் ரியான் ரெக்கல்டன் ஓப்பனிங் பேர். ஸோ அதுக்கடுத்து 1 டவுனில் சூரியகுமார் யாதவ், தென் 2 டவுனில் ஸ்கை, 3 டவுனில் ஹர்திக் பாண்டியா, 4 டவுனில் வில் ஜாக்ஸ் வருவார். மேலே ரியான் ரெக்கல்டன் ஆடினார்னா கீழே வில் ஜாக்ஸ் வருவார். அவர் இல்லை அப்படின்னா நமந்து, அண்ட் தென் ராபின் மின்ஸ், சாண்ட்னர், தீபக் சேகர் வரைக்கும் அவங்களால பேட்டிங் பிடிக்க முடியும். அல்லா கசன்ஃபர் கேன் ஆல்சோ ஸ்விங் இஸ் பேட் பிட், லைக் ஹி கேன் கிவ் அப் டு 20s or 30s, குவிக் 20-30s அவரால் கொடுக்க முடியும், கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது தேர் பேட்டிங் லைனப் இஸ் லுக்கிங் so depth. If they are playing in a pitch like Chennai, and if they get settled down properly, it will be very tough to win that match. This is their positive side. Then I am coming to the cons of this squad which they picked up. அவங்களோட பிளேயிங் லெவன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியுதோ அவங்களோட பேக்கப்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப லூஸாக தெரியுது, ரொம்ப வீக்காக தெரியுது. வாட் எவர் த டேர்ம்ஸ் வி கேன் புட். நான் அவங்களோட பேக்கப்ஸ் படிக்கிறேன் கேளுங்க. ரியான் ரெக்கல்டனை வில் ஜாக்ஸ் பேக்கப் எடுத்துருக்காங்க. ஓகே, தட்ஸ் அ லைக் டு லைக் பேக்கப் ஃபார் தம், லைக் டு லைக் மேட்ச். பட் ட்ரெட் போல்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ட்ரெட் போல்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க எடுத்துக்க பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஸ் டாப்லி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், பயமுறுத்துற மாதிரி ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை ரீஸ் டாப்லி கிட்ட. சேம் டு லிசார்ட் வில்லியம்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் ட்ரெட் போல்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் தட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். பட் விளையாடலாம், அவர் பதிலாக சும்மா பேருக்கு எடுத்து வச்சு விளையாடலாம். அவர் கொடுக்குற அதே டென்ட்டை இவங்களால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம பீடாக் சொன்ன மாதிரி சொன்னால் தெரியாது. ஸோ போல்ட் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் ஸ்ட்ரைக் பவுலர், ஜென்யூன் ஸ்விங் பவுலர். அவரால் வந்து அந்த பாலை வச்சு பேட்ஸ்மேனை டான்ஸ் ஆட வைக்க முடியுவாங்க லிட்ரலாக. இஃப் பால் மூவ்ஸ் மீன்ஸ் அந்த இம்பேக்டை ரீஸ்டாப்லியாலையும் கொடுக்க முடியாது, லிசார்ட் வில்லியம்ஸாலையும் கொடுக்க முடியாது. அண்ட் ஐ எம் கமிங் டு தீபக் சேகர். தீபக் சேகர் இப்போ இன்ஜுரி ஆகிட்டா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாராக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா நோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் டு பி ஃப்ராங்க். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த மாதிரி அர்ஜுன் தெண்டுல்கர் எடுத்து வச்சுருக்காங்க. அர்ஜுன் தெண்டுல்கரால் அந்த ஒரு இம்பேக்ட் கொடுக்க முடியுமா பவர் பிளேயில் அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஹீ இஸ் நாட் அட் ஆல் அ மேட்ச் ஃபார் தீபக் சேகர். அனதர் பவுலர் இஸ் தட் சத்யநாராயண ராஜு ஃப்ரம் ஆந்திரா பிரீமியர் லீக். அவரோட பவுலிங்ஸ் இப்போ தான் நான் வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் அங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி எடுத்து பார்த்தப்ப he is a pretty decent bowler, he is a pretty good bowler to be watched on this IPL. If he is getting a chance, he will prove himself. அவரை ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அந்த சான்ஸ் அவருக்கு கிடைச்சா அவரால் அதை ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மும்பைக்கு வந்து அல்லா கசன்ஃபர்ங்கிற அந்த ஒரு பவுலர் ரொம்ப 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 பெரிய அட்வான்டேஜாக இருப்பார். பிகாஸ் லாஸ்ட் 3 இயர்ஸாக மும்பையில் மிஸ் ஆனது அந்த பேஸ் அட்டாக் இருந்தாலும் ஸ்பின்கான ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. அந்த ஸ்பின்கான ஆப்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் அல்லா கசன்ஃபர் உள்ளே எடுத்திருக்காங்க.
அவரால் வந்து ஒரு 4 ஓவர்ஸ்க்கு ஒரு 20-22 அந்த மாதிரி போட்டுட்டு போயிட முடியும். ஸோ இஃப் அல்லா கசன்ஃபர் இஸ் bowling for 4 overs and 20 runs, Bumrah is bowling for 4 overs and 18 runs, then 4 plus 4, 8 overs gone already. 12 overs தான் ரிமைனிங் கையில் இருக்கும். The opposite team has to blast like anything. மீதி இருக்க 12 ஓவர்ஸில் அவங்க அடித்து துவம்சம் பண்ணணும் விட்டு அப்படின்னா தான் இந்த 8 ஓவர்ஸை அவங்களால அங்கே காம்பன்சேட் பண்ண முடியும். அகெயின் இந்த 8 ஓவர்ஸை விட்டுட்டு நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யார் யார் பவுலிங் போடுவாங்க? ட்ரெட் போல், தீபக் சகர், ஹர்திக் பாண்டியா, தென் சாட்னர், இவங்க 4 பேர் சேர்ந்து 16 ஓவர் சொலையாக கையில் வச்சுருக்காங்க. இவங்க 4 பேரில் இருந்து தான் அந்த 12 ஓவர் போட போகிறது. சாட்னர் வெரி டீசன்ட், வெரி ப்ராப்பர் ஸ்பின்னர். He can bowl within an economy of 5 to 6. Imagine another 4 overs gone, another 8 overs தான் இருக்குது. இவங்க T10 லீக் ஆடுற மாதிரி ஆடணும். ஒவ்வொரு ஆப்போசிட் டீமும் யாரை டார்கெட் பண்ணணும்? ஹர்திக் பாண்டியா, ட்ரெட் போல்ட்டை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். டீம் வில் ஸ்கோர் அப் டு 120 அடித்தாலே பெருசு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கண்டிஷன்ஸில் அவங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா. பட் ஆன் த நெகட்டிவ் சைட் அவங்களில் ஒரு பிளேயர், யாராவது ஒரு பிளேயர் மினிமமாக இன்ஜுரி ஆனால் கூட their whole playing 11 will be collapsed way upside down. தலைகீழாக மாறிடும் அவங்களோட பிளேயிங் 11. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 தலைகீழாக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பிளேயிங் 11 இருக்க எல்லாருமே இன்ஜுரி ஆகாமல் they have to be fit, they have to be healthy. Then only Mumbai can like ease through the playoffs. மும்பையோட ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸில் அட்லீஸ்ட் 2 மேட்சஸ் மும்பை வந்து லாஸ்ட் ஆனால் மட்டும்தான் தே வில் ஹாவ் அ பேக் அண்ட். ஆர் எல்ஸ் 4 மேட்சஸில் நீங்கள் 3 மேட்ச் ஜெயிக்க விட்டீங்க, ஃபஸ்ட்டு 4ல் 3 ஜெயிக்க விட்டீங்க அப்படின்னா தே பிகம் அன்ஸ்டாப்பபிள். தே டோன்ட் சேஞ்ச் த டீம், தே டோன்ட் சேஞ்ச் த ஸ்ட்ராட்டஜி. தே வில் பி கோயிங் டு பவுன்ஸ் யூ லைக் எனிதிங். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மும்பை. லெட்ஸ் see. சென்னையை பார்த்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ் ஸ்குவாடாக தெரிஞ்சது. மும்பையை பார்க்குறப்போ ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஸ்குவாடாக தெரியுது. மஞ்சள் நீலம் பார்த்தாச்சு, நாளைக்கு சிகப்பு. லெட்ஸ் see about RCB in the next video. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க எங்கள் சேனலுக்கு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கிரிக்கெட் டிஸ்கஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.